ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. என்னடா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக என்ன பார்த்திங்கன்னா, என்னோடய பொண்ணோட ஹேர் கட் வீடியோ தான் வந்து போட்டிருக்கோம். ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சலூனில் போய் அவளுக்காக வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு போனோம். மேடம் வந்து ஒரு வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டோடு தான் எங்களோட கிளம்பி வந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு ஒரு மென் சலூனுக்கு தான் வந்து போயிருந்தோம். பாப்பாவுக்கு வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஆக்சுவலாக டோரா கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஃபஸ்ட்டு அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு ஓகே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் ஆளுக்கு வந்து இந்த ஹேரில் வந்து தண்ணி அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த கோஆப்ரேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்பவுமே ஈஸியான விஷயம். இருந்தாலும் வந்து தலையை வந்து கொஞ்சம் சாய்க்கிறது அதெல்லாம் வந்து பண்ணுறது வந்து மேடமுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் கூட இருந்த இன்னொரு பையனை வந்து வர சொல்லிவிட்டு அந்த ஹேர் கட் பண்ணுற அந்த பாய் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. மேடம் வந்து என்ன வேறு லெவலில் வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. நான் கூட ரொம்பவுமே வந்து சேட்டை பண்ணுவான், அந்த மாதிரி எதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பட் வந்து ரொம்பவுமே வந்து கோஆப்ரேட் பண்ணி சமத்தாக இருந்தாங்க. அங்கே இருக்க வெயிட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லுக் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட்லேருந்து ரோட்டில் வந்து இது வந்து இருந்தது. இந்த சலூன் எங்கே இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா மெயினாமேடு டு அம்பத்தூர் போகிற ரோட்டில் தான் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சுங்க. அங்கே இருக்க ஆம்பியன்ஸ் எல்லாமே. இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா மென்ஸுக்கு தனியாக இருக்குது, உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா லேடிஸ்க்கு தனியாக இருக்குது. அங்கே நிறைய ஆஃபர்ஸும் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அங்கே போய் வந்து நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹேர் கட்டுமே வந்து ரொம்ப வந்து கம்மியான காஸ்ட்டில் பண்ணுறாங்க. கேர்ள்ஸுக்குமே வந்து ரொம்பவுமே கம்மியான காஸ்ட்டில் பண்ணுறாங்க, லேடிஸ்க்குமே ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் பண்ணுறாங்க. மேடம் கொஞ்சம் வந்து தலையை ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்துட்டு இன்னொரு பையனும் வந்து நின்றுட்டாங்க. ஒரு வழியாக வந்து மேடம் வந்து ஹேர் கட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு, அதை வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் நம்ம மேடமோட ரியாக்ஷன் பாருங்களேன், இப்போ வந்து வேறு லெவலில் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரே எக்ஸைட்மெண்ட். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேஸ்க்கு வந்து நாங்கள் இன்னும் கூப்பிட்டு போனதில்லை. அதனால் மேடம்க்கு வந்து ஒரே ஹாப்பி ஹேர் கட் பண்ணுறது. அடுத்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாய் கட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலே வந்து நாங்கள் இருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த லுக் அவளுக்கு நல்லா செட் ஆகுதா அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அதே மாதிரி நல்லாவும் இருந்துச்சு. அவங்களும் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒரு குழந்தைக்கு வந்து எப்படி கட் பண்ணணுமோ அது மாதிரி கட் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மென் சலூன் தான். பட் நாங்கள் வந்து போய் கேட்டோம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ரொம்பவுமே வந்து பொறுமையாக பாப்பாவுக்கு வந்து நல்லபடியாக கட் பண்ணி கொடுத்தாங்க. எந்த விதமான சின்ன காயமோ எதுவுமே ஆகலை. அவளுமே வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாள். ஆனால் என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து அவள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டா. ஏன்னா ரொம்ப நேரம் லாங்காக வந்து கட் பண்ணிகிட்டே இருக்கனால மேடம் வந்து ஒரு பிளேஸில் வந்து உட்காரவே முடியல. அதுக்கப்புறமா ஒரு வழியாக வந்து ஃபைனல் லுக் வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹேர் கட் வந்து நல்லா சூப்பராக செட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக அவளோட லுக் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து அவளோட ஹேரை வந்து கொஞ்சம் ஈரமாயிடுச்சுல, அதை வந்து ட்ரை பண்ணுறதுக்காக ஹேர் ட்ரையர் வந்து போட்டுட்ருந்தாங்க. ஹேர் ட்ரையர் கொஞ்சம் வந்து சூடாகும் இல்லையா, அதனால் வந்து மேடம் வந்து தலையை அப்படி ஆட்ட இப்படி ஆட்ட அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனல் லுக் வந்து நல்லாவே இருந்துச்சுங்க. பாப்பாவுக்கு வந்து நாங்கள் எப்போவுமே வந்து குடுமி போட்டுட்ருந்தோம். இப்போ வந்து மேடம் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஹேரில் தான் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. இந்த இது வந்து நல்லா வந்து செட் ஆகிருந்துச்சு அவங்களுக்கு ஹேர் ஸ்டைலும். நம்ம வந்து குழந்தைய ஒரே மாதிரி பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் செட் பண்ணதுமே வந்து மேடம் வந்து வேறு மாதிரி தெரிச்சாங்க. இது வந்து அந்த ஆம்பியன்ஸ் வந்து இங்கே அந்த மாதிரி தான் இருந்தது. இது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து தனியாக செப்பரேட்டாக இருக்குது. இது வந்து மென்ஸுக்கு வந்து சரியாக வந்து செப்பரேட்டாக இருக்குது. மேடமோட லுக்கு வந்து பாருங்கள். சலூனோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக் யூனிசெக்ஸ் சலூன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு.